ஹலோ ஹலோ அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபாவளி பண்டிகைலாம் வருது. அதுக்கு நிறைய பேர் இந்த தங்க ஆபரணங்கள் ஏதாவது ஒரு நகை, சின்ன நகை வாங்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த சிறு சேமிப்பு மூலிமா அந்த தங்கத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஒரு கோல், ஒரு நோக்கம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு நகையை வாங்கணுன்ட்டு சொல்லலான்ட்டு. இன்றைய அன்றாட தேவைகள் நிறைய செலவு, அதிலெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணி அந்த தங்கத்தை எப்படியாவது வாங்கிடணும், அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த தகவலை சொல்லலான்ட்டு. இப்போ தங்கத்தை வாங்கணுன்ற முதல்ல ஒரு கோல் வச்சுக்கணும், ஒரு எய்ம் வச்சிடணும். அந்த எய்மை நம்ம மைண்டில் செட் பண்ணிடணும். ரெண்டாவது, இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை யாருக்கோ ஒரு பிறந்த நாளோ, ஒரு திருமண நாளோ, அந்த நாளில் இல்லை ஒரு பண்டிகை நாள், இந்த நாள்லேருந்து அடுத்த திருமண நாளோ இல்லை பிறந்த நாள் வரும்போது அரை பவுனோ இல்லை ஒரு பவுனோ வாங்கணுன்ட்டு அதை நம்ம மைண்டில் செட் பண்ணிடணும். அதை நீங்கள் உறுதியாக மைண்டில் எழுதி வச்சிடணும். இது மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் காசை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போது உதாரணத்துக்கு மில்லி கிராம்லேயும் கிடைக்குது, கிராம்லேயும் கிடைக்குது, பவுன்லேயும் இருக்குது. மில்லி கிராமில் சேர்க்கணுன்னு சேர்த்து நீங்கள் முடிவு பண்ணாலும் ஓகே. 1000 மில்லிகிராம்ன்றது 1 கிராம். அது இப்போது 1 மில்லிகிராம் கூட கிடைக்கிது. அந்த ஒரு மில்லிகிராம் இன்றைக்கி ரேட்டுக்கு 1000 சொச்சம் வருது. அதில் கூட நீங்கள் வாங்கி அதை சேமிக்கலாம். 2 கிராம் வாங்கி சேமிக்கலாம். இப்படி அதை ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாங்கணுன்ற நோக்கம் வந்துடும். அதுக்கு நிறைய இப்போ இந்த ஜிஆர்டியில் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த காயின் அந்த மாதிரி வாங்கி சேமிக்கலாம். அதுக்கடுத்து சீட்டுக்கு, அதாவது இந்த நகைச்சீட்டு, இந்த ஜிஆர்டிலே இருக்குது. அப்புறம் வேறு சில நிறைய கடைகளில், நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் நகைக்காக சேமித்து வாங்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு தடவை கட்டிட்டிங்கன்னா, 2 தடவை கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அது ஒரு பயனுள்ளதாக அடுத்த அக்ஷய திருதியைக்கோ இல்லை தீபாவளிக்கோ பிறந்த நாளுக்கோ அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். அது மாதிரி ஒரு நகை உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பயன்பெறணுன்றது சொல்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த பணத்தை நீங்கள் உண்டியல்லையும் சேமிக்கலாம். இல்லை நீங்களே மனசை கொஞ்சம் உறுதிப்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் கடைகள் மூலியம், சீட்டு கடை மூலியமாகவோ இல்லை நீங்களே உண்டியலில் இப்போ 12 மாதம் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது. இப்போ இந்த மாதம் அக்டோபர்லேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் வரைக்கும், அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் மாதம் இப்போ உதாரணத்துக்கு 2500 இப்போ நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா, அப்போது 12 × 2500 பேருக்குன்னா எவ்வளோ வருது? 30,000 வந்துடுது. அப்போது அரை பவுனுக்கு நீங்கள் தயாராகிடுறீங்க. அப்போ அந்த அரை பவுனாக சேர்த்தாலும் அது எவ்வளோ ஆச்சு? நல்ல உங்களுக்கு ஒரு மனத்தெம்பு வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், தங்கத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது நீங்களும் ஒரு தங்க மகனாகவும் தங்க மகளாகவும் ஆயிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உழைப்பு இப்போ நமக்கு மாதம் 10,000 15,000 வருதுன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது, ஓடி பண்ணுறது, அந்த காசெல்லாம் சேமித்து அப்படி கொஞ்சம் நம்ம தங்கத்தை வாங்கணுன்ற எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டால் அது உங்களுக்கு தங்கம் சேரும். இது போல் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது? இவ்வளோ தான். தங்கத்தை இப்படி தான் நீங்கள் சேமிக்கணும். மன உறுதியோடு தங்கத்தை வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக சேமித்து வச்சுக்கணும். இன்றைக்கி ரேட்டுக்கு அதில் 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு இருக்குது. இப்போ நம்ம இப்போது 22 கேரட்டு 56,767 ரூபா சொல்கிறாங்க. இப்போ 24 கேரக்டர்னால் 60,000 கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சேதாரம், செய்கூலி இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு எல்லாம் 60,000 வந்துடும். அந்த 60,000த்துக்கு ஒரு பவுன் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பவுனை கரெக்டாக நீங்கள் வாங்கிடணும். அதை நீங்கள் அதுக்கு என்ன சேமிக்கணுமோ அதை உறுதியாக சேமித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுன்னா
12 வருஷத்துக்கு 12 பவுன் ஆச்சு. இது போல் நீங்கள் வந்து உறுதியாக எல்லாரும் நடுத்தர மக்கள் எல்லாம் இது மாதிரி பயன்படணும், எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் அனைவரும் தங்கத்தை சேமித்து பயன்பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களோடு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வீங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.